மெய்யழகன் சொத்து பிரச்சனை காரணமா சொந்த வீடு, சொந்த ஊரு, சொந்த பந்தம் எல்லாரையுமே விட்டுட்டு நைட்டோட நைட்டா சென்னைக்கு கிளம்பி போறாங்க அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி. ஒரு 20 வருஷம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்காக திரும்பவும் சொந்த ஊரான தஞ்சாவூர், அவர் தஞ்சாவூர்ல தான் இருந்தாரு. அந்த தஞ்சாவூருக்கு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். விருப்பம் காட்டாத அரவிந்த் சாமி சாரு வேற வழியே இல்லாம ஒரு நைட்டு தங்கிட்டு திரும்பி வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுல தஞ்சாவூரை நோக்கி கிளம்பி வர்றாரு. அந்த கல்யாணத்துல தான் கார்த்திக் சார் அறிமுகமாகிறார். கார்த்திக் சார் யாரு, அவரோட பேர் என்ன, எதுவுமே நம்ம அரவிந்த் சாமி சாருக்கு தெரியாது. ஆனா கார்த்திக் சாருக்கு அரவிந்த் சாமி சார் யாரு, அவர் நமக்கு என்ன உறவு அப்படின்ட்டு எல்லாமே தெரியும். அத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை பொழிஞ்சிட்டு சுத்தி சுத்தி வருவார். அந்த ஒரு நைட்ல இவங்களுடைய பாண்டிங் எப்படி மாறுது, அரவிந்த் சாமி சாருக்கு கார்த்திக் சார் யாருன்னு தெரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மெய்யழகன். சீன் பை சீன் கார்த்திக் சார் இந்த படத்தை ஸ்கோர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, நேச்சுரலா பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு ஈக்குவலா அரவிந்த் சாமி சாருக்கும் ரைட்டிங்லயும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்கிறாரு டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள். குறிப்பா இந்த கல்யாணத்துல அவர் டிராவல் பண்ற விதம், அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற விதம், ஆரம்ப கட்டத்துல கார்த்திக் சாரை பிடிக்காது, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற விதம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகிற அந்த பாண்டிங் அந்த விதம், அதுக்கப்புறம் அவரு திரும்ப போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய கில்ட்டினஸ், அதை எப்படி புரிய வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விதம், இதெல்லாமே நல்லா இருக்குங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் சார் ஆகட்டும், ஸ்ரீதிவ்யா மேம் ஆகட்டும், ஸ்வேதா குண்டே ஆகட்டும், ஜெயபிரகாஷ் சார் ஆகட்டும், இளவரசன் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இடையில வரக்கூடிய கேரக்டர்ஸும் ஆல்சோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நேச்சுரலா பண்ணியிருக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களுடைய கேரக்டரை நம்ம உள்வாங்குற மாதிரியும் நம்மளால உணர முடிகிற அளவுக்கும் அந்த கேரக்டரோட பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ் அருமையா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ, இவங்களுக்கு இவங்க தான்டா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான கேஸ்ட் அண்ட் க்ரூ. அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வேற யாருனாலுமே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், கோவிந்த் வசந்தா மியூசிக்கல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி எப்பா ஏதோ நம்மளும் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அந்த சினிமோட்டோகிராஃபி பட்டாய் கிளப்பிட்டாங்க. ஒரு நைட்ல நடக்கக்கூடிய இந்த கதையில ட்விஸ்ட்னு சொல்லிக்க எதுவுமே இல்லைங்க. அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. ட்விஸ்ட்ன்னு எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே கமர்ஷியலா பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாமே வைக்கிறது அதெல்லாமே எதுவுமே கிடையாதுங்க. எது வேணுமோ அதை கரெக்டா வச்சிருக்கிறாரு டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள். 3 மணி நேரம் ஓடுற இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி சீக்வன்ஸ் இருக்கு, எமோஷனல் இருக்கு, நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கு, நல்ல நல்ல கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நெகட்டிவிட்டின்னு எனக்கு எதுவுமே தோணலைங்க. செகண்ட் ஹாஃப்ல கார்த்திக் சார் சொல்ற சைக்கிள் கதை, 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாமே நல்லா இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேருமே பேசிட்டு போறாங்க இல்லையா, நீங்க ட்ரைலர்ல கூட பார்த்திருப்பீங்க. ஏதோ மப்பு போட்டு பேசுற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் மாத்திருக்கலாம் அப்படின்ட்டு பர்சனலா எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எதெல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோமோ, அதுல கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கம்மியாயிட்டு வந்துச்சு. அங்க இருந்த ஒரு சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃப்ல கம்மியாயிட்டே வருது, ஏன்னு தெரியல. குறிப்பா ஜல்லிக்கட்டு பத்தியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. சரி, அது மூலமா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னா எதுவுமே சொல்லல. திடீர்னு உடையுதான் சாயுதான் அன்னில இருந்து கோவாலு அப்படிங்கிற மாதிரிதான் திடீர்னு அரசியல் பேசுறாங்க, திடீர்னு வரலாறு பேசுறாங்க. எதுக்குன்னே தெரியல. அதெல்லாமே ஸ்டோரியில கனெக்டே ஆகலங்க. இது எல்லாமே படத்துக்கும் கதைக்கும் கனெக்டே ஆகல. ஏன் இப்படி பண்ணாங்கன்ட்டு தெரியல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனல் கலந்து ஒரு படத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த குறையுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லேக் இருக்கு. அந்த லேக் எல்லாமே இல்லாம இருந்தா நல்ல படமா இருந்திருக்கும்.